குரோம் லேப்டாப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது குரோம் புக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குரோம் புக் லேப்டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கூகுள் குரோமோட ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதாவது குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ப்ரௌசரில் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணலாமோ அது எல்லாமே இந்த லேப்டாப்பில் பண்ண முடியும். இப்போ இந்த குரோம் புக்கு ஒரு பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது வெறுமனையாக ப்ரௌசிங் அல்லது பேசிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இனிமேல் பல விதமான அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் அந்த குரோம் புக்கில் பண்ணலாம். ஸோ இதுக்காக கூகுள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போக மாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. கூகுள் புதுசாக வந்து கூகுள் புக் அப்படிங்கிற ஒரு புது லேப்டாப் கொண்டு வர போறாங்க. அதாவது இது குரோம் புக்கு அல்டர்னேட்டிவா தான் வரப்போகுது. இது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் வந்து ட்ரெடிஷனல் அந்த ஓஎஸ் இருக்கிறதுக்கு பதிலாக இதுல வந்து ஏஐ சென்ட்ரிக் ஃபீச்சர்ஸ் பல விதமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா அந்த குரோம் புக் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ உள்ள இந்த கூகுள் புக்ல பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து குரோம் ஓஎஸ் மட்டும் இல்ல, அதுக்கு பதிலாக ஆண்ட்ராய்டும் இருக்க போகுது. அதாவது ஆண்ட்ராய்டு பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த கூகுள் பிளே ஸ்டோரோட இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வர போறாங்க. அதாவது நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி இருக்க போது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர் உள்ள இன்டெகிரேட்டா இருக்கும். அதனால A to Z எல்லா ஆண்ட்ராய்டு ஆப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம கூகுளோட அந்த ஜெமினி ஏஐ வந்து உள்ள இன்டெகிரேட் பண்ணி வைக்க போறாங்க. அதனால இந்த ஓஎஸ்ல பார்த்துட்டீங்கன்னா நமக்கு A to Z எல்லா விதமான ஏஐ ஃபீச்சர்ஸும் உள்ள இருக்க போகுது. ஸோ குரோம் புக், ஆண்ட்ராய்டு, அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஜெமினி மூணோட இன்டெகிரேஷன் தான் இந்த புது லேப்டாப். இந்த கூகுள் புக் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஹைபிரிட் ஃபவுண்டேஷன் சொல்றாங்க. அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அதை ப்ரௌஸ் பண்ணி நீங்க வந்து இந்த ப்ரௌசர் வழியோடி அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுவுமே கூகுள் பிளே ஸ்டோர் வழியோடி. அதனால பல விதமான ஆண்ட்ராய்டு ஆப்ஸும் இனி வந்து உங்க லேப்டாப்ல இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து மேஜிக் பாயிண்டர் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சரும் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண பாயிண்டர் மாதிரி கிடையாது. அதாவது நம்ம லேப்டாப்ல வந்து பாயிண்டர் வச்சிருப்போங்க, நமக்கு தெரியும். ஸோ அந்த பாயிண்டர், மவுஸ் பாயிண்டர் எங்கெல்லாம் நோட்டுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல வச்சு இதை கிளிக் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஆனா இந்த மேஜிக் பாயிண்டர் அப்படி கிடையாது. இது வந்து கூகுளோட டீப் மைண்ட் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் மூலமாக இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலான அந்த மவுஸ் பாயிண்டர் மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஏஐ மூலமாக பல விதமான டாஸ்க் பண்ணலாம். அதாவது நமக்கு ட்ரெடிஷனல் மவுஸ் பாயிண்டர் என்ன செய்யும், ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இப்போ இல்லை பட்டன் மேலே வந்து இந்த மவுஸ் பாயிண்டர் வச்சு கிளிக் பண்ணுவோம், இல்லை ரைட் கிளிக் பண்ணுவோம், இப்படி தான் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து கான்டெக்சுவல் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக இந்த கூகுள் ஜெமினி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏஐ மூலமாக வந்து இயங்குகிற இந்த மவுஸ் பாயிண்டரில் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஏஐ கான்டெக்சுவல் சஜஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிக்சர் மேலே வந்து நீங்கள் வந்து அந்த மவுஸ் பாயிண்டர் வைக்கிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணணுமா, இல்லைனா வந்து ரீஇமேஜின் பண்ணணுமா, இல்லைனா வேற மாதிரி டிசைன் பண்ணணுமா, டவுன்லோட் பண்ணணுமா அப்படிங்கிற பல விதமான ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிலே காட்ட ஆரம்பிக்கும். இது போக பிக்சர்ல வந்து இந்த மவுஸ் பாயிண்டர் வைக்கிறது போக அடிஷனலாக அந்த மவுஸ் பாயிண்டரை ஒரு டேட் பக்கத்தில் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்ல வந்து ஏதாவது இந்த ஷெட்யூல் பண்ணணுமா, கேலண்டர்ல ஏதாவது ஈவெண்ட் ஆட் பண்ணணுமா, அல்லது ஏதாவது மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணுமாங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்டெக்சுவல் அந்த சஜஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். இது போக 2 இமேஜ் அட் டைம்ல வந்து நீங்க ஒரே நேரத்தில் அந்த மேஜிக் பாயிண்டர் வச்சு வச்சீங்கன்னா 2 இமேஜையும் மெர்ஜ் பண்ணி காட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுவே பல விதமான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா கான்டெக்சுவலா அதுவே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸை எடுத்து தரும். ஸோ இதே மாதிரியா மேஜிக் பாயிண்டர் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விட்ஜெட்ஸ் புதுசாக ஆட் பண்றதுக்கான ஒரு ஃபீச்சரும் கொண்டு வராங்க. அதாவது இந்த புது விட்ஜெட்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து தானாலே கிரியேட் பண்ண முடியும். அதுவுமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலமாக ஈஸியாக ஏஐ விட்ஜெட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணலாம். அந்த விட்ஜெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினி பவர்டாக இருக்கு. குறிப்பா சொன்னோன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கூகுள் ஒர்க் ஸ்பேஸோட அந்த ஆப்ஸ், குறிப்பா சொன்னோம்னா அந்த கேலண்டர், ஜிமெயில், இதே மாதிரியான ஆப்ஸ் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு சிங்கிள் டேஷ்போர்டாக உங்களுக்கு வந்து விட்ஜெட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட முடியும். இது போக டிராவலுக்குன்னு ஒரு விட்ஜெட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபிளைட் டேட் என்ன, அது போக உங்களோட டிக்கெட்ஸ் எங்கெல்லாம் புக் பண்ணிருக்கீங்க, எந்த ஈவெண்ட்ஸ் புக் பண்ணிருக்கீங்க, ஹோட்டல்ஸ் எங்க ரிசர்வ் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட A to Z ரிசர்வேஷன் எல்லா ஷெட்யூலையும் ஒரே இடத்துல வந்து இன்டெகிரேட் பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஈவெண்ட்டுக்கான கவுண்ட் டவுன் டைமர், இப்போ லொகேஷன் மாதிரி பல விதமான விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் வந்து ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். இதே மாதிரியாக ஏஐ மூலமாக உங்க இந்த லேப்டாப்போட டெஸ்க்டாப்ல பல விதமான புது விட்ஜெட்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதாவது எக்ஸிஸ்டிங் விட்ஜெட்ஸ்ல புதுசாக நீங்க நினைக்கிற மாதிரி என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்றாப்படியே உங்களுக்கு வந்து விட்ஜெட்ஸ் கிரியேட் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்து உங்க லேப்டாப்புக்கு உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்க போது. அதனால உங்க லேப்டாப்ல இருக்கிற ஃபைல்ஸையும் ஸ்மார்ட் போன்ல உள்ள ஃபைல்ஸையும் சீம்லெஸ்ஸாக இனிமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் ஸ்மார்ட் போன் அப்ளிகேஷன் மிரரிங் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. இந்த ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஸ்மார்ட் போன்ல பயன்படுத்தப்பட்ட அந்த ஆப்ஸ் வந்து இந்த கூகுள் புக்ல வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட முடியும். அதாவது சிம்பிளா சொன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிரரிங் நடக்குது. ஆனாலும் உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாமே இந்த கூகுள் புக் வழியோடி டைரக்டாக ஆக்சஸ் பண்றது மட்டும் இல்லாம கண்டினியூஸா ஈஸியாக வந்து நீங்க வந்து எல்லா விதமான ஆப்ஸையும் வந்து லேப்டாப்ல இருந்தே பாத்துக்கலாம். அதாவது உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னும் சிம்பிள் ஆக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும்.
இது போக நமக்கு வந்து குயிக் ஆக்சஸ் ஃபைல் ப்ரௌசிங் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்கு. இதன் மூலமாக உங்க ஸ்மார்ட் போன்ல உள்ள ஃபைல்ஸை இந்த கூகுள் புக்ல இருந்து தேட முடியும். அதாவது இனிமே வந்து நீங்க வந்து ஏதாவது பேர் பண்ணி வச்சோ இல்ல சிங்க் பண்ணி வச்சோ யூஸ் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா 24/7 உங்க ஸ்மார்ட் போன் கூட உங்களோட லேப்டாப் வந்து சிங்க் ஆயிருக்க போகுது. அதனால ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே டைரக்டா சீம்லெஸ்ஸாக இதுல இருக்கிற ஃபைல் ப்ரௌசர் மூலமாக தேட முடியும். அதனால இதுவரையும் ட்ரெடிஷனலாக நீங்க வந்து இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வந்து இந்த டேட்டா கேபிள் வச்சு நீங்க வந்து போன்ல உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் லேப்டாப் மாத்திட்டு இருப்பீங்க. அந்த தேவை இனிமே இருக்காது. ஸோ இதை மாதிரியாக சில ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த லேப்டாப்போட A to Z ஃபீச்சர்ஸ் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இது வந்து இந்த வருடம் எண்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சொல்றாங்க. இதுக்காக கூகுள் நிறுவனம் வந்து ஏசர், ஏசுஸ், டெல், HP, லெனோவோ மாதிரியான பலவிதமான கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த லேப்டாப்பை உருவாக்க போறதா சொல்றாங்க. மேலும் இந்த லேப்டாப்புக்கு பயன்படுத்தப்படுற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமான மெட்டீரியலாக இருக்கும் சொல்றாங்க. அதாவது பில் குவாலிட்டி நல்லா இருக்கும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பல விதமான ஃபார்ம் ஃபேக்டர்ல இது இருக்கும் சொல்றாங்க. மேலும் இந்த லேப்டாப் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் லான்ச்சுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியாக இந்த கூகுள் புக் அப்படின்னு சொல்லப்படுற புது லேப்டாப் வந்து கூகுள் நிறுவனம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து இது AI பேஸ்ட் ஒரு OS-ஆக இருக்க போது. ஸோ ட்ரெடிஷனல் குரோம் OS-க்கு பதிலாக இதில் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த ஜெமினியோட ஃபீச்சர்ஸும் அமைய இருக்கு. அதனால இனிமே வந்து குரோம் புக்கு வந்து யூஸ் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இப்போதைக்கு இந்த கூகுள் புக்கோட விலை என்ன, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்பெக் வரப்போகுது, மேலும் வந்து இதுல எக்ஸ்ட்ராவாக இன்னும் என்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இப்போதைக்கு கூகுள் ரிவீல் பண்ணல. ஸோ அதை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபீச்சர்ஸை பத்தி இன்னொரு வீடியோவில் நான் சொல்றேன். ஸோ நான் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.